Example 11.9. Find the probability mass function. So, அவன் கேட்கறது என்ன கேட்கிறான்னு பார்த்தீங்கன்னா probability mass function நம்ம கேட்குறாங்கம்மா. சரிங்க, கேட்குறது என்னதுமா கேட்குறாங்க? Probability mass function small f of x கேட்டிருக்காங்க. சரி சார், அவன் சம்மில் என்ன கொடுத்துருக்கான்? ஸோ given is capital f of x. நமக்கு என்ன கொடுத்துருக்கான்? capital f of x கொடுத்துட்டான். அப்போ capital f of x called as cumulative distribution function நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ capital f of x இருந்து small f of x வேணும்னா ஸோ நேற்று என்ன பண்ண அதுக்கான ஃபார்முலா நம்ம என்ன பண்ணியாச்சு, படிச்சாச்சு. சரியா இல்லையாப்பா? ஞாபகம் இருக்கா இல்லையா? சரி சார், இப்போ இங்கே ஸ்மால் f of x வந்து யாருக்கெல்லாம் நம்ம பண்ண முடியும்? அதாவது ஸ்மால் f of x பொறுத்த வரைக்கும் x is equal ன்னு வேல்யூ பண்ணுமா இல்லையா? அப்போ நான் ஈக்குவல்னு சொல்றதுனால உனக்கு ஈஸியாக புரியும். இந்த கிவன்ல இந்த கேபிட்டல் f of x கிவன்ல ஸோ எங்கெல்லாம் ஈக்குவல் இருக்குதோ அங்கே மட்டும்தான் பண்ண முடியும். அப்போ ஈக்குவல்ட்டு யாருக்கெல்லாம் பாருங்க. ஸோ இந்த இடத்துல -2ல இருந்து அண்ட் 1 வரைக்கும் ஈக்குவல் சிம்பிள் ஃபுல்லாக இருக்குதாப்பா? அப்போ இந்த இடத்துல ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறதா இருந்தா -2க்கு ப்ராபபிலிட்டி வரும், -1க்கு ப்ராபபிலிட்டி வரும், 0க்கு ப்ராபபிலிட்டி வரும், 1க்கு ப்ராபபிலிட்டி வரும். ஏன்னா இங்கே தான் ஈக்குவல் இருக்குது, வேற எங்கேயும் ஈக்குவல் கிடையாது. சரியா இல்லையா? அப்போ இதனுடைய ஃபார்முலா என்ன? ஸ்மால் f of x ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் சம். ஓகே, என்ன பண்ண போறோம்? ப்ராபர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன் போட போறோம். அதுல நம்ம 1 பொறுத்த வரைக்கும் ஸ்மால் f of x is equal to p of x is equal to x. ஏன்னா ரெண்டுமே ஒரே நோட்டேஷன் தான், ரெண்டுமே ப்ராபர்ட்டி மென்ஷன் பண்ணக்கூடிய வேல்யூ தான். ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? நம்ம கேபிட்டல் f of x கொடுத்திருந்தாங்கன்னா ஃபார்முலா கேபிட்டல் f of x மைனஸ் என்ன பண்ணணும்? f of x போட்டு மைனஸ் போடுங்க, ஞாபகம் இருக்குதாப்பா? ஓகேவா? ஸோ அப்போ என்ன அர்த்தம்? நமக்கு என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கு முந்தின வேல்யூ என்ன பண்ண வந்து செப்பரேட் பண்ணா போதும். உனக்கு தெரியும் ஸ்மால் f of x இருந்துச்சுன்னா நம்ம கேபிட்டல் f of x போட சொல்ல ஆட் பண்ணிக்கிட்டே வருவோம். அப்படிதானே? இங்க என்ன பண்ணணும்? நம்ம வந்து செப்பரேட் பண்ணிட்டே வரும். சரிமா? ஃபர்ஸ்ட் வேல்யூ நம்ம -2 போடலாமா? அப்போ நமக்கு small f of -2 is equal to இதனுடைய ஃபார்முலா p of x is equal to -2 is equal to அப்ப x க்கு பதிலா -2 போடுவோமா? அப்ப f of -2 minus f of -2 power minus is equal to இந்த இடத்துல f of -2 பாருங்க ஈக்குவல் இருக்கு f of -2. f of -2 உடைய ஆன்சர் என்ன இருக்குது? 0.25. அப்ப 0.25 மைனஸ் அப்ப இந்த இடத்துல -2 மைனஸ்னா -2 விட கம்மியா உள்ள வேல்யூ. இத நம்ம -2 விட கம்மியா உள்ள வேல்யூ. அப்ப -2 விட கம்மியா உள்ள வேல்யூ என்ன வருவாங்க? 0 வருவாங்க. அப்ப இங்க 0 என்ன பண்ணீங்க வந்து கழிக்கணும். அப்ப ரெண்டையும் நீங்க கழிச்சீங்கனா ஆன்சர் 0.25 வருவாங்க. அப்போ f of -2 உடைய ஆன்சர் probability of -2 உடைய ஆன்சர் 0.25. ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க. இந்த இடத்துல -2 உனக்கு வேணும்னா இந்த வேல்யூல இருந்து இந்த இடத்துக்கு கழிக்கணும். அடுத்து உனக்கு என்ன வேணும்? -1 இல்லையா? அப்போ இது எப்படி எழுதலாம் நீங்க பாத்தீங்கன்னா f of -1 is equal to the p ல எழுதலாம்டா p of x is equal to -1 is equal to எப்படி எழுதணும்? f of -1 minus -1 minus இந்த இடத்துல என்ன பண்ணணும்? 1 விட கம்மி தானே. ஆனா என்ன சொல்றாங்கன்னா இந்த இடத்துல ஈக்குவல் சிம்பிள் இருக்கிறதுனால -2 வரைக்கும் தான். அப்படியே அப்ப இதுல ஃபார்முலா பாத்தீங்கன்னா f of -2 ன்னு போட்டுருப்பாங்க. சரியாப்பா? அதாவது என்ன சொல்லலாம்? -1 விட கம்மி. -1 விட கம்மி அப்படி போய்கிட்டே இருக்காது. எதோட முடிஞ்சிடும்? நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா -2 ஓட முடிஞ்சிடுமா இல்லையா? அப்ப என்ன வரேன்? இந்த இடத்துல -1 இருக்கிறதுனால இந்த -1 உடைய வேல்யூல இருந்து இந்த -2 வரைக்கும் வேல்யூ இந்த வேல்யூ கழிக்கணும். அப்ப இங்க என்ன இருக்குதுன்னா 0.60 மைனஸ் இந்த இடத்துல -2 வரைக்கும் ஈக்குவல் டு -2 -2 வரைக்கும் இந்த வேல்யூ தான் இருக்குது. -2 வரைக்கும் என்ன வேல்யூ இருக்குது? 0.25. அப்ப 0.25 நீங்க கழிக்கணும். சோ ரெண்டையும் கழிச்சோம் என்ன ஆன்சர் வரும்? சொல்லுங்க பாப்போம். 0.35 வரும். ஓகே தானேப்பா? அடுத்து என்ன வேல்யூ போட போறோம்? 0க்கு போட போறோம். அப்போ f of 0 is equal to p of x is equal to 0. அப்ப 0 ன்னு போட சொல்ல 0க்கு மேல அதாவது -1 வரைக்கும் தான் இருக்கு. அப்படிதானே? அப்ப எப்படி எழுதலாம்? f of 0 minus f of 0க்கு மேல மைனஸ் போடலாம். அப்படிதானே? அதை விட என்ன சொல்லலாம்? 0 விட கம்மி. ஆனா அந்த 0ல இருந்து -1 வரைக்கும். அப்படிதானேப்பா? அப்ப நம்ம இந்த இடத்துல -1 போடலாமா இல்லையாப்பா? 0 கம்மியா 0 கம்மி போய்கிட்டே இருக்கணும். நம்ம போயிட்டே இருக்க போறது கிடையாது. ஒரு பிரேக்கிங் இன்டர்வல் அது -1ல இருந்து 0 வரைக்கும் இருக்கிறதுனால நமக்கு அதிகபட்சமா என்னது -1 வரைக்கும் தான் போக முடியும். அதனால -1 போட்டுக்கணும். சரி, அதனால இங்க -2 போட்டுருவோம். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல f of 0 உடைய ஆன்சர் பாத்தீங்கன்னா 0.90 மைனஸ் -1 வேல்யூ பாத்தீங்கன்னா என்ன இருக்கு? -1 வேல்யூ 0.60. சோ ரெண்டையும் நீங்க கழிச்சீங்கன்னா 0.30 வரும். சோ அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் ஈக்குவல் வேல்யூ 1 இருக்குதுனால சோ f of 1 is equal to p
P of x is equal to 1 is equal to இது எப்படி எழுதலாம் a capital F of 1 minus F of 1 minus பவர்ல மைனஸ் விடவே இல்லையா பவர்ல மைனஸ்னா 1 விட கம்மி ஆனா 1 விட கம்மி நமக்கு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகல எதோட முடிஞ்சது 0 ஓட முடிஞ்சதனால என்ன பண்ணனும் F of 0 ன்னு போடணும் அப்போ 1 so 1 க்கு நேரா என்ன இருக்குது 1 இருக்குதா 1 minus 0 0 க்கு நேரா இருக்குது 0.90 so ரெண்டையும் நீங்க கழிச்சீங்கன்னா 0.10 so அப்ப இதான் நமக்கு தேவையான ப்ராப்பர்ட்டி வேல்யூ so இந்த டேபிள் ஃபார்ம் பண்ணிடுவோமா பாருங்க டேபிள் மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கிறேன் so this is called as probability mass function so மேல வந்து random variable x கீழ வந்து probability mass function small f of x இந்த டேபிள் மாதிரி ஃபார்ம் பண்ண சொல்ல நமக்கு என்னென்ன x ஓட வேல்யூ வரும்னு பாத்தீங்கன்னா இங்க போடக்கூடிய வேல்யூ தான் நமக்கு -2 -1 0 1 so -2 ஓட ஆன்சர் 0.25 0.25 and -1 ஓட ஆன்சர் பாத்தீங்கன்னா நமக்கு 0.35 0 ஓட ஆன்சர் 0.30 1 ஓட ஆன்சர் 0.10 இந்த எல்லா இதையும் நீங்க ஆட் பண்ணி பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு 1 வரணும் செக் பண்ணி பாருங்க ஏன்னா ப்ராபபிலிட்டியோட டோட்டல் வேல்யூ உங்களுக்கு 1 வந்தா நமக்கு கரெக்ட் சரி இப்போ எல்லாம் செக் பண்ணி பாரு உங்க ஆன்சர் 1 வருதா இல்லையாப்பா நம்ம பண்ண ஆன்சர் இது கரெக்ட்னு அர்த்தம் ஓகேவா அடுத்து என்ன கேட்டிருக்கான் பாருங்க செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா x less than 0 முதல்ல ப்ராப்பர்ட்டி மாஸ் ஃபங்க்ஷன் கேட்டிருக்கான் சப்ஸ்டிட்யூஷன் 1 ன்னு வச்சுக்கலாம் இத 2 3 ன்னு வச்சுக்கலாம் 2 1 கூட 1 போட்டுக்கிறேன் சரிங்களாமா இப்போ இந்த இடத்துல அவன் கேட்டது நம்பர் 1 என்ன கேட்டிருக்கான் p of x less than 0 அப்படினா என்ன அர்த்தம் 0 வரக்கூடாது 0 விட கம்மி அப்பங்க 0 விட கம்மி யாரெல்லாம் வருவாங்கமா -1 -2 மா அப்ப probability of x is equal to -1 plus probability of x is equal to -2 equal to so நமக்கு -1 ஓட ஆன்சர் 0.35 plus -2 ஓட ஆன்சர் 0.25 so ரெண்டையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா என்ன ரிசல்ட் வரும் 0.60 வரும் அல்லது 0.6 ன்னு போட்டுக்கலாம் so அடுத்து என்ன கேட்டிருக்கான்னு பாத்தீங்கன்னா சப்டிஷன் 3 ல so x greater than or equal to -1 சப்டிஷன் 2 p of x greater than or equal to -1 அடுத்து -1 மா கொடுத்திருக்காங்க -1 அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் -1 வரணும் -1 விட x ஓட வேல்யூ பெருசா இன்ஃபினிட்டி வரைக்கும் போலாம் ஆனா நமக்கு எது வரைக்கும் தான் இருக்குது மேக்ஸிமம் வேல்யூ 1 வரைக்கும் இருக்குதுனால இது எப்படி எழுதலாம் p of x is equal to -1 plus p of x is equal to 0 plus p of x is equal to 1 equal to நமக்கு வந்து -1 ஓட ஆன்சர் 0.35 plus 0 ஓட ஆன்சர் 0.30 plus 1 ஓட ஆன்சர் 0.10 so எல்லா இதையும் நீங்க ஆட் பண்ணி என்னமா வரும் 0.75 so இதான் நமக்கு தேவையான ரிசல்ட் எக்ஸாம்பிள் 11.10 கொடுத்திருக்காங்க மேம் என்ன கொடுத்திருக்காங்க a random variable x so x ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க 1 2 3 4 5 6 இதுக்கு உங்களுக்கு probability mass function கொடுத்தாச்சு small f of x கொடுத்தாச்சு small f of x வந்து நமக்கு previous sumல நேத்து பார்த்த sumல நமக்கு வேல்யூவா கொடுத்திருந்தான் ஆனா இங்க என்ன கொடுத்திருக்கான் எல்லாமே k வச்சு கொடுத்திருந்தான் நான் முதல்லயே சொல்லியிருந்தேன் ஃபார்முலா சொல்ல அப்படிதானே உங்களுக்கு வந்து k வச்சு கொடுக்க சொல்ல நம்ம அந்த k ஓட வேல்யூவை கண்டுபிடிக்கணும் அப்ப இந்த இடத்துல இந்த ஸ்மால் f of x ங்கிறது யாரு probability mass function அப்ப இந்த k ஓட வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலாவை நீங்க யூஸ் பண்ணனும்னு சொல்லிருக்கேன் ஞாபகம் இருக்கா இல்லையாப்பா என்ன சொல்லிருந்தேன் இந்த எல்லா f of x யும் கூட்டினா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் 1 வரணும் ஞாபகம் இருக்கா இல்லையாமா அப்ப நான் என்ன பண்றேன் given எழுதிக்கிறேன் இந்த k ஓட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லல ஆனா k ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாதான் இந்த எல்லா ரிசல்ட்டையும் நம்மளால நீங்க கண்டுபிடிக்க முடியும் ஃபர்ஸ்ட் வந்து givenல என்ன கொடுத்திருக்கான்னு பாத்தீங்கன்னா here small f of x is probability mass function அப்படினு சொல்றதுனால நம்ம என்ன ஃபார்முலா போடலாம் summation f of x so எல்லா f of x யும் கூட்டினா உங்களுக்கு ஆன்சர் வரும் 1 வரும் f of x ஓட ஆன்சர் யாரெல்லாம் இருக்கான்னு பாத்தீங்கன்னா first answer k second answer 2k third answer 6k fourth answer 5k and fifth answer 6k and seventh answer 10k is equal to 1 இந்த எல்லா ஆன்சரையும் கூட்டுங்க என்னமா வருது பாருங்க என்னமா வரும் நமக்கு வந்து k ன்னு கூட்டினா 30 so 30k equal to 1 therefore k is equal to 1/30 அப்ப k உடைய வேல்யூவை நம்ம என்ன பண்ணியாச்சு கண்டுபிடிச்சு முடிச்சாச்சு அப்ப இந்த k உடைய வேல்யூ இங்க அப்ளை பண்ணா என்ன பண்ணலாம் நம்ம வந்து அடுத்து ப்ரோசீட் பண்ணலாம் நம்ம அப்ளை பண்ணாம k உடைய வேல்யூ அப்படி இருக்கணும் நம்ம நான் தேவையான இடத்துல k உடைய வேல்யூ போடலாம் சரிங்களா இப்போ நம்பர் 1 பாருங்க நம்பர் 1 என்ன கேட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா p of 2 less than x less than 6 is equal to இதுக்கு என்ன அர்த்தம் x உடைய வேல்யூ
2 விட பெருசாவும் 6 விட சிறுசா வரணுமா அப்ப 2 விட பெருசு யாரு 3 4 5 ஏனா 6 விட சிறுசு வரணுமா இல்லையா அப்ப யாரெல்லாம் எழுதுவீங்க அப்படினு பாத்தீங்கன்னா so p of x is equal to 3 plus p of x is equal to 4 plus p of x is equal to 5 is equal to so 3 உடைய ஆன்சர் யார் பார்த்தனா 6k plus 4 உடைய ஆன்சர் பாத்தீங்கன்னா என்ன இருக்குது 5k இருக்குது plus 5 உடைய ஆன்சர் 6k ஓகே எல்லாத்தையும் கூட்டுங்கப்பா 17k k உடைய ஆன்சர் 1/30 னா இது 1/30 னால பெருக்குனா 17/30 ஃபர்ஸ்ட் சம் உடைய ஆன்சர் முடிஞ்சுப்பா சரிமா சோ அடுத்து செகண்ட் சம் போலாமா பாருங்க சப்டிவிஷன் 2 பாருங்க சப்டிவிஷன் 2 என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா சோ p 2 less than or equal to x less than 5 அப்ப என்ன அர்த்தம் 2 க்கு பக்கத்துல ஈக்குவல் இருக்குதா 2 ல இருந்து ஆரம்பிச்சி 5 விட கம்மியா போணுமா இல்லையா அப்ப எப்படி எழுதலாம் p of x is equal to 2 plus p of x is equal to 3 plus p of x is equal to 4 என்ன நமக்கு 5 வராது அப்படிதானப்பா ஈக்குவல் டு இந்த 2 உடைய ஆன்சர் 2k plus and 3 உடைய ஆன்சர் 6k plus 4 உடைய ஆன்சர் 5k சோ எல்லாம் இதை ஆட் பண்ணுங்க என்ன வரும் 13k வரும் சோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்க அந்த k உடைய வேல்யூ 1/30 மல்டிப்ளை பண்ணீங்கனா 13/30 ஓகே தானமா சோ அடுத்து மூணாவது சப்டிவிஷன் என்னமா இருக்குது p of x less than or equal to 4 is equal to இதுக்கு என்ன அர்த்தம் 4 இல்லையா அப்ப நமக்கு 4 வராந்தா 1 ல இருந்து 4 வரைக்கும் எழுதிக்கலாமாப்பா அப்ப எப்படி எழுதலாம் பாருங்க p of x is equal to 1 plus p of x is equal to 2 plus p of x is equal to 3 plus p of x is equal to 4 is equal to so 1 உன்னோட ஆன்சர் இருக்கு பாருங்க k 2k 6k 5k எழுதிக்கலாமா so k plus 2k plus 6k அடுத்து என்னமா இருக்குது 5k வெரி குட் so லாஸ்ட் ஒன் வந்து 5k so எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கம்மா எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கனா 14k இப்போ 1/30 மல்டிப்ளை பண்ணா 14/30 இத கட் பண்ணாதான் கட் பண்ணிக்கங்க ஆன்சர் 7/15 வரும் ஓகே தானமா சரி அடுத்து நாலாவது சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்கான் பாருங்க 3 less than x அப்படிதானமா சோ நாலாவது சப்டிவிஷன்ல p of 3 less than x கொடுத்திருக்காங்க சரி அப்ப இதுக்கு என்ன அர்த்தம் அப்படினா என்ன அர்த்தம் 3 ஐ விட x உடைய வேல்யூ பெருசா இருக்கணுமா அப்படிதானே அப்ப 3 ஐ விட பெருசுனா யாரெல்லாம் வரலாமா 4 5 6 அப்ப என்ன பண்ணலாம் இது வந்து எப்படி எழுதலாம் p of x is equal to 4 plus p of x is equal to 5 plus p of x is equal to 6 is equal to இந்த இடத்துல 4 உடைய ஆன்சர் 5k 5 உடைய ஆன்சர் 6k 6 உடைய ஆன்சர் 10k அப்ப 5 6 10 அப்படிதானமா so 5k plus 6k plus 10k so எல்லாத்தையும் ஆட் பண்ணி சொல்லுங்க என்ன வரும் 21 so 21k அப்ப இத 1/30 ல பெருக்குனா 21/30 இத 3 டேபிள்ல கட் பண்ணீங்கனா 7/10 so இதான் நமக்கு தேவையான ரிசல்ட் 1.2 என்ன கொடுத்திருக்காங்க